நம்ம ரெகுலர் லைஃப்ல யாராவது நம்ம கிட்ட ஹெல்ப்னு ஒண்ணு கேட்டு வந்தா இல்ல நம்ம பண்ண வேணாம், வேற யாராவது இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு ஒதுங்கி போயிருக்கீங்களா? இதுக்கு பேரு பைஸ்டாண்டர் எஃபெக்ட்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இந்த விஷயத்த 1964ல அமெரிக்கால நடந்த ஒரு இன்சிடென்ட வச்சுதான் கண்டுபிடிக்கிறாங்க. கிட்டி ஜெனோவசி அப்படிங்கிற ஒரு நபர் நைட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப லேட்டா தனியா நடந்து போயிருக்காங்க. அதே நேரத்துல இவங்க பின்னாடி ஒரு மர்மமான நபர் ஃபாலோ பண்ணிக்கிட்டே போயிருக்காங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா இந்த மர்ம நபர் இவங்கள கத்தியால குத்திடுறாரு. இவங்களுக்கு வலி ஏற்பட்டு காயத்தினால துடிச்சு போய் பாக்குறவங்க கிட்ட எல்லாம் என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆனா பாவம், இவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு அந்த சமயத்துல யாருமே முன் வரல. அந்த நபரும் இறந்து போயிடுறாங்க. இந்த சம்பவத்தை பத்தி போலீஸ்காரங்க இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக அந்த இடத்துக்கு போயிருக்காங்க. அப்பதான் அவங்களுக்கு இன்னொரு உண்மையும் தெரிய வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, கொலை நடந்த அந்த இடத்துல ஒரு பிளாட் இருந்திருக்கு. அதுல 37 பேர் இருந்திருக்காங்க. அந்த 37 பேர்ல ஒருத்தர் கூட இந்த நபருக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முன் வரவே இல்லையாமா. இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஹியூமன் சைக்காலஜி இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சவர் தான் சோஷியல் சைக்காலஜிஸ்ட் பிப் லட்டானே அண்ட் ஜான் எம் டார்லே. அதாவது நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒரு நபருக்கு ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு போய் டக்குன்னு ஹெல்ப் பண்ணாம யாராவது வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஒண்ணுமே பண்ணாம ஓரமா இருக்கிறதுக்கு பேரு தான் பைஸ்டாண்டர் எஃபெக்ட். இதையே 2 கேட்டகரியா பிரிக்கிறாங்க. நம்பர் 1, ஒரு பர்சன் ப்ராப்ளம்ல மாட்டிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு அந்த இடத்துல ஒரே ஒரு பர்சன் தான் இருக்காங்கன்னு வைங்களேன், அந்த பர்சன் வந்து ஹெல்ப் பண்றாங்க. ஆனா நம்பர் 2ல பாத்தீங்கன்னா இந்த பர்சன் பிரச்சனையில மாட்டிட்டு இருக்காங்க, ஆனா அவங்கள சுத்தி ஒரு கூட்டமான ஆட்கள் இருக்காங்கன்னா அந்த கூட்டத்தில இருந்து ஒருத்தங்க கூட ஹெல்ப் பண்றதுக்கு வரலங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. சோ இது ரிலேட்டடா லண்டன்ல ஒரு சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட்டையும் செய்யறாங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல மக்கள் கூட்டமா இருக்கக்கூடிய இடங்கள்ல யாரோ ஒருத்தருக்கு உதவி தேவைப்படுற மாதிரி அவங்கள நடிக்கவும் வைக்கிறாங்க. இதுல முதல்ல பாத்தீங்கன்னா ஒரு நபர் வந்துட்டு கீழே விழுந்துடுறாரு. அப்புறமா அவருக்கு உதவி தேவைப்படுற மாதிரி தானா ஒரு ஆக்ட் பண்றாங்க. ஆனா அவருக்கு உதவி பண்றதுக்கு யாருமே முன்னாடி வரலையாமா. கிட்டத்தட்ட 20 நிமிஷமா இவருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே வரல. அப்புறமா அதே இடத்துல வேற ஒரு பொண்ணு மயக்கம் போட்டு விழுகிற மாதிரி நடிக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு உதவி பண்றதுக்கு ஏதோ ஒரு பொண்ணு மட்டும் கூட்டத்துல இருந்து தனியா நடந்து வராங்க. இவங்களுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு பாக்குறாங்க. இவங்க முன்னாடி வந்த உடனே அந்த கூட்டத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா யாராவது முன் வந்து அந்த பொண்ணுக்கு என்ன ஹெல்ப் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி கேட்டு வராங்க. அதே இடத்துல கொஞ்ச நேரம் கழிச்சு ஒருத்தர் ரொம்ப பணக்காரர் மாதிரி வெளியே நல்லா ஆடைகள்லாம் போட்டுக்கிட்டு நடந்து போறாரு. அவருக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போற மாதிரி அவர் நடிக்கிறாரு, கீழையும் விழுகிறாரு. இத பார்த்ததும் 2 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா அவரை சுத்தி ஆட்கள் வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு பதறி அடிச்சுட்டு வந்து கேக்குறாங்களாமா. சோ இந்த சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா இவங்க 2 விஷயத்தை கன்க்ளூட் பண்றாங்க. அதாவது ஒருத்தருக்கு உதவி தேவைப்படுதுன்னா அந்த இடத்துல ஒரே ஒரு நபர் இருந்தாங்கன்னா ஹெல்ப் பண்றதுக்கு வராங்க. அதுவே உதவி தேவைப்படும் போது சுத்தி கூட்டமான ஆட்கள் இருக்காங்கன்னா அந்த கூட்டத்தில இருந்து யாருமே ஹெல்ப் பண்றதுக்கு வரலையாமா. மேபி யாராவது முன் வந்தாங்க அப்படின்னா அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே மிச்சவங்களும் வராங்க. சோ நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம கண்ணுக்கு முன்னாடி யாருக்காவது உதவி தேவைப்படும் போது நம்ம இந்த 2ல ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணிருப்போம் இல்லையா, அப்ப நமக்கும் இந்த பைஸ்டாண்டர் எஃபெக்டோட தாக்கம் இருக்கத்தான் செய்யுது. சோ நீங்க எப்படி உங்க கண்ணு முன்னாடி யாராவது ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா ஓடி போய் ஹெல்ப் பண்ணுவீங்களா, இல்ல யாராச்சும் வந்து ஹெல்ப் பண்ணட்டும்னு சொல்லி வெயிட் பண்ணுவீங்களா? யாரு நீங்க அப்படிங்கறத இந்த கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கூடவே இந்த வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் சூரியன் எக்ஸ்பிளைன்ஸை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.